ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான முட்டை குருமா தான் வைக்க போகிறோம். இதை வந்து பேச்சுலர் குருமான்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 முட்டை வந்து நான் வேக வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. முட்டையை வந்து பவுலில் போட்டுட்டு இது முட்டை ஃபுல்லாக ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் ஒரு ஸ்பூன் ஆயிலும் போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். சைடில் முட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து தோல் உரித்து நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானதுலாம் வெறும் சிம்பிளான ஆனியன், டொமேட்டோ அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு வானல் வச்சுட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இப்போவே வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்து கூட இந்த குருமா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷு. ஒரு வேளை தான் சமைப்பேன், ஆனால் வந்து 3 வேளை சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு நீங்கள் காலையில் டிஃபனுக்கு மதியம் சாதத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக தான் போடுறேன், இல்லைன்னா ஆப்ஷனல் விட்டுடுங்க. நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளை 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா குழம்பு வந்து கொதித்ததும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் திரும்பவும் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். குருமாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 6 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், சைடில் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குருமா நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம முட்டையை வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் உரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கீரல் போட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டையோடைய குருமாவோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நார்மலாக ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னா இந்த குருமா ஊற்றினீங்கன்னா 6லேருந்து 7 இட்லி கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சண்டே அன்னைக்கு காலையில் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நான்வெஜ்ஜாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம முட்டை குருமா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.